உலகத்துல எந்த மூலைக்கு போயிருந்தாலும், அங்க ஒரு வீட்ல கம்பி கோலம் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க தென்னிந்தியர்ன்னு அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, பல வகையான வரையும் கலைகள் இருந்தும் கூட, நெறைய பேர் ஆச்சரியமா பார்க்குற விஷயம் கோலம் தான். இந்த கோலம் என்பது தமிழ்நாட்டோட பாரம்பரிய சடங்கா கருதப்படுது. கோலம் என்பதே தமிழ்நாட்டுல தான் உருவானதா சொல்றாங்க. கோலம் தமிழ்நாட்டுல உருவாகி, தமிழ்நாட்டோட அண்டை மாநிலங்களுக்கு பரவிச் சென்றதா சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் 2 வேள, அதாவது காலை மற்றும் மாலையில் கோலம் போடும் வழக்கம் இருந்து வருது. மற்ற இடங்கள்ல விழா என்றாலே மேடை அலங்காரம் மற்றும் இதர அலங்காரங்கள் செய்து தான் அந்த விழாவ தொடங்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் தான் பல இடங்கள்ல ஒரு விழா நடக்குதுன்னா, அத கோலம் போட்டு தான் தொடங்குவாங்க. மற்ற இடங்கள்ல கோலத்தை வெவ்வேறு பெயர்களால குறிப்பிடுறாங்க. கன்னடத்துல ரங்கோலி என்றும், தெலுங்கில் முக்குலு என்றும், மகாராஷ்டிராவில் ராங்கோலி என்றும் மற்றும் மிதிலா பிராந்தியத்துல ரிப்பன் என்றும் அழைக்கிறாங்க. தமிழ் பாரம்பரியத்துல கோலம் எதுக்காக போடுறாங்கன்னு தெரியுமா? கோலம் போடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. கோலம் போடுறதால முக்கிய தெய்வங்களான மகாலட்சுமி மற்றும் பராசக்தி, அதாவது அம்மன், கோலம் போட்ட வீட்டிற்கே வருவதா நம்புறாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடுறதால நல்லது கைகூடும்னும் மற்றும் கெட்டது விலகிடுதும் சொல்றாங்க. 3வது காரணமா சொல்லப்படுவது, தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருந்தே பின்பற்றப்படும் கோலமிடும் வழக்கம் வீட்டை அலங்கரிக்கும் விதமாகவும், விருந்தாளிகளை வரவேற்கும் விதமாகவும் இருந்து வந்துச்சாம். ஒரு காலத்துல அரிசி மாவுல மட்டுமே கோலம் போட்டு இருந்திருக்காங்களாம். இப்படி அரிசி மாவுல போடுற கோலம் பல சிறிய உயிரினங்களுக்கு உணவா இருந்திருக்காம். அரிசி மாவுல கோலத்தை போட்ட பிறகு பல உயிரினங்கள் கோலத்தை சாப்பிடுறதால கோலம் போட்டவங்களோட பல பாவங்கள் குறைந்து போயிருக்காம். இத தவிர கோலம் போடுறதுக்கு பல அறிவியல் காரணங்களும் உள்ளன. கோலம் போடும்போது கோலத்தோட வடிவத்தை யோசிக்கிறதால ஒருவரோட சிந்தனை திறன் அதிகமாகும் சொல்றாங்க. கோலம் இடுவது முதுகு பிரச்சனைக்கு நல்லதாம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் முதுகு வலி அதிகமா இருக்குதுன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. கோலமிடுதல் ஒரு உடற்பயிற்சியை போல இருப்பதால இது பெண்களோட முதுகுக்கு நல்லதாம். கோலம் போடுற செயல்ல பல யோகாசனங்களின் படிகள் அடங்கி இருக்கு. அதுல முக்கியமா 3 யோகாசனங்களை சொல்லலாம். பத்த கோணாசனம். ஒருத்தவங்க 2 கால்களையும் மடக்கி தரையில உட்கார்ந்து கோலம் போடுறது கிட்டத்தட்ட பத்த கோணாசனம் யோகா முறையின் படிக்கு சமமா இருக்குதான். 2வதா சொல்லப்படுறது வஜ்ராசனம். சிலருக்கு மண்டியிட்டு கோலம் போடுற வழக்கம் இருக்கு. இது கிட்டத்தட்ட வஜ்ராசனத்திற்கு இணையான பயிற்சியா கருதப்படுகிறது. 3வது உத்திட்ட மலாசனம். பலரும் கால் இரண்டையும் தரையில் வைத்து உட்கார்ந்த மாதிரியே நின்று கொண்டு முதுக வளைச்சி கோலம் போடுவாங்க. இது உத்திட்ட மலாசனத்தில் உள்ள படிக்கு நிகரா இருக்குதாம். இப்படி கோலம் போடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இன்றைய நவீன பரிமாணங்களில் கோலத்தை பல விஷயத்தில் உபயோகப்படுத்தி வராங்க. இன்னைக்கு எப்படி பல இடங்களில் கோலம் போட்டி நடத்தி கோலம் பாரம்பரியத்தை ஊக்குவித்து வராங்களோ, அது போலவே தமிழ் மன்னர்களும் கோலம் பாரம்பரியத்திற்கு மதிப்பு அளித்து வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த நவீன காலத்துல கோலத்தை புதிய வரவு ஆடைகள்ல பார்க்க முடியுது. பல கைவினை பொருட்கள்ல சாயத்தால கோலம் வரைஞ்சு ஒரு வடிவமா காட்டுறாங்க. கோலம் இன்றைய காலகட்டத்துல சிலருக்கு கலாய்க்கிற பொருளாக இருந்தாலும் கூட அதன் மதிப்பு குறையாம அப்படியே தான் இருக்கு.